கண்டிப்பாக நம்ம நிறைய பேர் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருப்போம். என்ன ப்ராப்ளம்னா ரேம் இல்லாத ப்ராப்ளம் தான். ஏன்னா மொபைலு ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பாக அப்டேட் ஆகிறதுனால அதுக்கு ரேமுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், மொபைல் ஸ்பீடு கம்மியாகும், சார்ஜஸ் வந்து அதிகமாக வந்து சார்ஜர் போயிட்டே இருக்கும். வேறு வேறு ஆப்பெல்லாம் அடிக்கடி போய்ட்டு டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடி பார்த்தோம்னா, ஒரு 3 விதமாக வந்து அதை வந்து நம்ம ரேம் இருக்கிறத வந்து கம்மி பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. 3 விதத்தில் வந்து நம்ம கம்மி பண்ணலாம். 2 இது வந்து ஆக்சுவலாக எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்று வந்து ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொபைலில் செட்டிங் போய்க்கோங்க. செட்டிங் ஆப்ஷனு இதில் வந்து ஆப் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆப் ஸ்டோரேஜில் போய்ட்டு அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதிகமாக யூஸ் பண்ண மெமரி யூஸ் பண்ண ஆப்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டில் ஷோ ஆகும். அதில் வந்து கிளியர் கேட்ச் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக இது மாதிரி என்னென்ன ஆப்ஸ் நிறையா இருக்கோ அதை நீங்கள் கிளியர் கேட்ச் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஸுன்னு ஒரு ஆப்ஸில் போய்ட்டு ஆல்ரெடி வந்து கூகுளால் டெலீட் பண்ண முடியாததை ஆப்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். அந்த ஆப்ஸை வந்து என்னென்னா பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனாலேயே உங்களுக்கு வந்து மெமரிஸ் வந்து ஃபுல்லாகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா அதை கிளிக் பண்ணி டிசேபிள் கொடுத்துக்கலாம், இல்லைனா ஃபோர்ஸ் ஸ்டாப் ஆப்ஷனை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் ஆகாது. ஏன்னா இதை டெலீட்டே பண்ண முடியாது. 3வது ஆப்ஷன் என்னென்னா ஃபோனில் அபோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் டிவைஸ் ஐடென்டிஃபையர் அதில் வந்து பில்டு நம்பர்ஸ்னு இருக்கலாம். அதை வந்து ஒரு 6 டைம் கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி யூஆர் நவ் எ டெவலப்பர்ஸ்னு வரும். வெளியில் வந்துட்டு சிஸ்டம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன் வரும். கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்டோஸ் அனிமேஷன் ஸ்கேல் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ட்ரான்சிஷன் அனிமேஷன் ஸ்கேல் அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. அனிமேட் டியூரேஷன் ஸ்கேல் அதையும் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்னதுன்னா மொபைல் வந்து ஓஎஸ்லேயே ரன் ஆகிறது வந்து இந்த நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோட அனிமேஷன் எஃபெக்ட்டு, ஸ்க்ரோல் என் ஓவர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து மெமரியை வந்து எடுத்துக்கிறோம்.